நம்ம கமிட்டியாக இருக்க நெக்ஸ்ட் டோர்னமெண்ட். ஸோ ராஜகோபாலபுரம் சிவிபி கிளப். ஸோ அவங்க நடத்துகிற டோர்னமெண்ட்டு. ஸோ டோர்னமெண்ட்டுக்கான ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் மேட்ச் வல்லத்ராக்கோட்டை வர்சஸ் பாலநகர் 2 டீமுக்கான மேட்ச்சு. ஸோ 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல் 2 ஓவர் பவர் பிளே அப்படின்னு நினைக்கிறேன். 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ கிரவுண்டை பற்றி பார்த்தீங்கன்னா பிச்சு வேறு லெவலாக இருக்குங்க. ஃபுல்லாக மேட்ச்சுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா இடத்துலையுமே ஈவனாக இருக்கக்கூடிய கிரவுண்டு. ஸ்கொயர் லேக்கில் இந்த இடத்துல ஒரு தந்தி மரம், அதே மாதிரி பாயிண்ட்லேயும் இந்த இடத்துல ஒரு தந்தி மரம். அதை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் சூப்பராக ஈவனாக. ஸோ பார்க்கவே நல்லா இருக்குது பசுமையாக. ஸோ டோர்னமெண்ட்டாக ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட். அருமை நண்பர் ஜெயராமன் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். ஆரவார கரவொலியோடு இந்த 2ஆம் சுற்றுக்கான முதல் ஆட்டத்தை அருமை அண்ணன் எம்டிஆர் தமிழ்ச்செல்வன் அவர்களும் அவரோடு இசை உதர்ந்து விழா கமிட்டியாளர்களும் இந்த விழா வீரர்களை உற்சாகப்படுத்தி அந்த ஆட்டத்தை தொடங்கி வைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு. ஓனி பஸ்மனா செகண்டில் இருக்க போகிறது சத்யா, நான் சைக்கிளா மகேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் செல்லமாக திருப்பி விட்டாருங்க. ஜாலியாக அங்கே ஃபீல்டர் குமரேசன் இருக்காரு. எப்போவுமே ஃபீல்டிங்கில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய பிளேயர்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள், முதல் பந்து சிங்கிளோட செகண்ட் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்க செகண்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி. லோ கேப்டாகவும் போட்டிருக்காரு. குத்தின இடத்துல இந்த பால் பம்பிள் ஆகவே இல்லை. அதன் காரணமாக டாட் பால். தேர்ட் ஒன் சைவாட பார்த்தாரு, ஆனால் அந்தளவு டைமிங் கிடைக்கல. ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஃபீல்டர் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பாலோட ஃபோர்த் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி. மேஜிக்கலாக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். சூப்பராக போட்டிருக்காரு, கரெக்டாக போட்டிருக்காரு இடத்துல. டாட் பால். ஃபிஃப்த் ஒன் சூப்பராக ஆனாருங்க. ஒரு இன்சைட் அவுட்டு பார்க்க செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி பவர் பிளேலே ஒரு பேட்ஸ்மேன் தெளிவாக கனெக்ட் பண்ணார் அப்படின்னா நல்ல கான்ஃபிடண்டாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் அந்த கான்ஃபிடண்ட் யூஸ் பண்ணி மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு. லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் டிஃபன்ஸ் மைண்ட் செட். அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு. ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். டேரக்ட் ஹிட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். அடிக்கலைங்க. லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க பாலநகர். நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பவர் பிளேயை பொறுத்த வரைக்கும் 6 ஓவர் மேட்ச் அப்படிங்கும்போது டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 2 டீம்லேயுமே. செகண்ட் பவர் பிளே. இங்கே குமரேசன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் பா ஷம்புக்கு மேலே தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. எக்ஸலன்ட் பவுலிங். முதல் பந்தே டாட் பால். செகண்ட் ஒன் டாஸ் பால் செல்லமாக தட்டி விட்டுருக்காரு. ஸ்கொயர் லெக்கில் டோனி முத்தா ரொம்ப தூரமாக விரட்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர் வந்து கரெக்டாக ஓடி எடுத்திருக்காங்க. ஆள் இல்லாத செயல் அடிச்சு 2 ரன். இங்கே நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக வச்சுங்க. பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணலங்க ஃபீல்டரிங்க. லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க டீம்மேட்ஸ் இருந்த பக்கமாக அந்த லக்கை வேலை செஞ்சுருக்கு. பவுண்ட்ரி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க. அதிவேகம். அதன் காரணமாக இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு. ஆனால் ஃபீல்டர் அங்கே பாஸ் ஆகிருக்காருங்க முத்துக்குமார். நல்ல எஃபோர்ட் த்ரோவும் குயிக்கராக அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். 2 ஓவருக்கு 15 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3வது ஓவர் பட யங்ஸ்டர் வந்திருக்காரு மதன். 3வது ஃபர்ஸ்ட் ஒன் பவுலரே பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டாருங்க. அதன் காரணமாக கையிலே வச்சாரு சிங்கிள். 3வது செகண்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு. ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் நல்ல மைண்ட் செட்டுங்க. கரெக்டாக போட்டு ஆடி இருக்காரு. 1 2 ஓட்டாங்க இங்க பாலோட. நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டர் கையில் போகுதான்னு பார்த்தா கேப்பில் போயிருக்கு. அதுக்கப்புறம் வெரைட்டி ஃபீல்டர் போனாங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்டாக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸ்டபிள் பண்ணி போயிருந்தாலும் கரெக்டாக போட்டிருக்காரு மதன் இங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேனே நகர்ந்து போயிட்டாரு. 3 ஓவருக்கு 19 அடிச்சிருக்காங்க பாலநகர். 3 ஓவராக எக்ஸலண்டாக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். 4 ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் மதன். மேட்சுக்கான 4வது ஓவர் பட 4வது நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வளத்தராக்கோட்டை கார்த்திக் வந்திருக்காரு. அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பால்ல. சான்ஸ் பால். பால் வரைக்கும் விரட்டி போனாங்க. ஆனால் பிடிக்க முடியல. பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். 4வதோட முதல் பந்திலே ஒரு 4. செகண்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு. இதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பந்தோட வேகம் ஸ்லோவாகிடுச்சுங்க.
மதன் வெரைட்டி வந்திருக்காரு ரொம்ப தூரமா. நல்ல போட்டுங்க ஃபீல்டர்ட்ட இருந்து. மதன் இன்னைக்கு இதுவரைக்கும் 3வது ரன்னும் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேட்ஸ்மேன் சேர்ந்து செம்மையா ரன்னிங் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்க 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. போன பால் 4, இந்த பால் 3, குயிக்கரா 2 பால்ல 7 ரன். மாவட்டத்திலேயே நல்ல ஸோ போன பால் நோ பால் கொடுத்துறாங்க. ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் நோ பால். ஸோ லெக் சைடு 6 பேர் இருந்த காரணத்தினால மொத்தமாக கால்குலேட் பண்ணி நோ பால் கொடுத்தாங்க. ஸோ இந்த பால் ஃப்ரீ பாலாக இருக்க போது உள்ள வந்த பேட்ஸ்மேன் ஜட்டு அஜித் அவருக்கு ஒரு சான்ஸு அடிக்கிறாருன்னு பார்த்தா ஒயிடுன்னு நினைக்கிறேன். எஸ் ஃப்ரீ ஹிட் பால். ஃப்ரீ ஹிட்டோட ரீபாலாக அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்புங்க. கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் 2 ரன் ஓடி இருக்காங்க இந்த பாலில். 3வது ரன்னும் ஓடிடுவாங்களா? விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா விக்கெட்டுங்க. அடிச்ச த்ரோ இந்த போஸ்டில் பட்டு பால் திரும்பிடுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓட போய் ஸோ விக்கெட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி போகுது அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு. கீப்பர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பால் கைக்கே போகணும்னு நினைக்கிறேன். எஸ் அகைன் டாட் பால். பேக் டு பேக் டாட் பால் பதிவு பண்ணிக்கிறாரு இங்க. நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட்ல தட்டிருக்காரு. ஃபீல்டர் தானா எக்ஸ்ட்ரா ரன்னா கூட இருக்கும். நல்ல எஃபோர்ட்டுங்க ஃபீல்டர் இருந்து. கரெக்டாக ஸ்டாப் பண்ணி அடிச்சாரு த்ரோவை. ஒரு சிங்கிள். இதோட 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4வது ஓவரோட லாஸ்ட் ஒன். பாயிண்ட்ல ஃபீல்டர் கரெக்டாக ஸ்டாப் பண்ணாங்க. விக்கெட்டுக்கு வைப் பண்ண பார்த்தா ஸ்டெம்பில் பட்டிருக்கு. ஆனால் உள்ளே வந்துட்டாங்களா? நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 4 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 5வது ஓவர் பட முத்துக்குமார் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் குயிக்கராக போட்டிருக்காரு. ஸ்போர்ட் டெலிவரி. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்டெம்பில் தட்டி இருக்காங்க. விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே சங்கர். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு சுவிட்ச் கிட். ஆனால் உடம்புல பட்டு தான் போயிருக்கு. ரன்னுக்கு வாய்ப்பா? ரன்னுக்கு வாய்ப்பு பார்த்தா கையில் வச்சுட்டாங்க. 4th ஒன் சான்ஸ் ஃபார். பாயிண்ட்ல கட் பண்ணியிருக்காரு. கரெக்டாக பாலுக்கு போய் பிடிச்சாங்க. நல்லா டேக் விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தடுத்த விக்கெட்டு அடுத்தடுத்த பாலில். நீ பேட்ஸ்மேனா இங்கே கலை. புத்தனேரில் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால். 5வது ஓவரோட 6வது பந்து. பரட்டி ஆட பார்த்தது ஒய்டா. எஸ் 5வது ஓவரோட 6வது பந்து 2வது முறையாக போடுறாரு இங்க. சூப்பர் டெலிவரி. 1 மோர் டாட் பால். இந்த ஓவர் ஒற்றை ரனுக்கு மேட்சோட மொமெண்ட் அப்படியே மாற்றிருக்காருங்க. ஸோ 8 ரன் ரேட்டாக போயிருந்ததை இந்த ஓவரில் மாற்றிருக்காருன்னு சொல்லலாம். 5 ஓவருக்கு 34. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப உடைச்சு போட்டார். ஒயிட்னு நினைக்கிறேன். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் விட்டுருக்காரு. அந்தளவு டைமிங் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. சரியான ஸ்டாப் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் குமரேசன். இடையில ஒரு ஃபீல்டர் போயிருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகாமல் எக்ஸலண்டாக பிடிச்சி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் குமரேஷ். நல்ல பேக்கப், கரெக்டான பேக்கப். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஹைட்டில் போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் யாருன்னு பார்த்தா அங்கேயும் குமரேசனுங்க. எல்லா சைடும் கவர் பண்ணுறாரு. ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஆக்டிவா ஃபீல்டர். இந்த பால் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வைட். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார். லாங் ஆஃப்ல தெரிஞ்சு போயிருக்கு. விக்கெட்டுக்கு வைப் பண்ண பார்த்தா நல்லா டேக்கானாங்க. ரொம்ப நேரமாக நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் சத்யா. அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே முடிவுக்கு வருதுன்னு சொல்லலாம். ஸ்னீ பேட்ஸ்மேனா எங்கள் பூச்சி. சரியான ஹைட்டு. சான்ஸ் ஃபார். கேப்பில் வந்துருக்கு. யாராலையும் கேட்ச பிடிக்க முடியாது. அதை உணர்ந்து தான் நின்று எடுத்திருக்காங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்திருக்காரு. மேட்டில் கந்தாலும் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு. 2 ரன் பண்ணுறாங்களா? சிங்கிளோட சாப்பிட்றதுன்னு பார்த்தா அங்கே குமரேசன் செம்ம ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்திருக்காரு. நல்ல ஃபீலிங். எக்ஸலன்ட் த்ரோ. பிடிச்சி அடிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். கடைசி பந்தில் 2. இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எண்டு. 44 அடிச்சிருக்காங்க பாலநகர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில். 45 டார்கெட் ஃபார் வல்லத்ராக்கோட்டை. ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத. முதல் 2 பவர் பிளே ஓவர் முக்கியமாக இருக்க போகுது. ஸோ என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. முதல் 2 பவர் பிளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போட்டாங்க அப்படின்னா மேட்ச்சு ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் போகும். ஸோ பவர் பிளே பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்க போகுது. ஸோ முதல் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் யங்ஸ்டர் வந்திருக்காரு ரமேஷ். ஓனி பேட்ஸ்மேனா செகண்டில் இருக்குது முத்துக்குமார். பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார். விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டர் பின்னாடி தடுத்துட்டாரு. முதல் பந்தில் ஒரு டாட் பால்.
பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் மிட் ஆன் ஃபீல்டர் கையில் போயிருக்கு. அகைன் டாட் பால். பேக் டு பேக் முதல் 2 பந்து டாட்டா போட்டிருக்காரு ரமேஷ். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருந்தாலும் எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க. வித்தே கொடுக்காத பந்து அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக போட்டிருக்காரு. முதல் 3 பந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் எங்கள் பாலநகர். மார்னிங் பேட்ஸ்மேனாக வந்தால் ராமான் சைக். பாலோட 4th ஒன் வைடு. நெக்ஸ்ட் ஒன் அதே இடத்துல கருத்தாலும் குயிக்காக ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் ஷாட். வாட்டர் ஓவர் எக்ஸலண்டாக போட்டுக்கிருக்கான்னு சொல்லலாம் இது வரைக்கும் ரமேஷ். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் போட்டிருக்காரு எங்க முதல் பவர் பிளே ஓவர் வாட்டர் ஓவர் எங்க ரமேஷ். சூப்பராக போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அவங்க டீமில் என்ன நினச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பவுலிங்கில் கொடுத்துருக்காரு எங்க. முதல் ஓவருக்கு 4 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட இங்கே சுந்தர் ஃபாஸ்ட் பாலே ஆஸ்டாருங்க. ஃபுல் டாஸ் தவறான பந்து தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நேருக்கு நேர் வர 6 முதல் பந்தில் அடிச்சிருக்காரு டோனி முத்தா. செகண்ட் ஒன் விக்கெட் எடுத்திருக்காருங்க. வாட் அ கம்பேக். ஸ்வீட் ரிவெஞ்ச் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். 6 அடிச்ச பேட்ஸ்மேன் அடுத்த பால்ல விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஒன் பேட்ஸ்மேனா இங்க கார்த்திக் வந்திருக்காரு. சான்ஸ் பால் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஆனால் பிடிக்க முடியலங்க. கேப்ல வந்திருக்கு. நான் ஃபீல்டருக்கு போகும் அப்படின்னு நினைச்சேன், போகல. ஸோ கேப்ல போயிருக்கு. நல்ல பேக்கப் வந்திருக்காரு. மீண்டும் ஒரு விக்கெட் விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்டா இருங்க. அலட்சியமா வெயிட் பண்ணி சூப்பராக ஆடி இருந்தாரு. ஒரு பவுண்டரி. 2 பால்ல 6 ரன் குயிக்கரா கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து. ஆனால் லோ கேப்டா குத்துன இடத்துல இருந்து எம்பவே இல்லை. டாட் பால். செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் சான்ஸ் பால். மிட் விக்கெட்ல போயிருக்கு. அங்க ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன். பவுண்டரி போயிடுச்சுங்க. எங்க நல்ல போட்டு போட்டாரு ஃபீல்டர், பட் கேட்ச பிடிக்க முடியல. பவுண்டரி போயிருக்கு. 2 ஓவருக்கு 20. 3வது ஓவர் போட எங்க விக்கி வந்திருக்காரு. 3வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு சிங்கிளான்னு பார்த்தா கீப்பர் பாஸா போயிருக்காரு. அதன் காரணமாக 2 ஓவரில் டாட் பால். செகண்ட் ஒன் கட்டு சூப்பர் ஆடி இருக்காருங்க. பவுண்டரிக்கு வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க ஃபீல்டர் வெரைட்டி போட்டு போயிருக்காருங்க. எக்ஸலண்ட் எஃபோர்ட். தாண்டி போயிடுச்சா செக் பண்ணி கொடுப்பாங்க இங்க அம்பையர். கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஓடி பவுண்டரி என்ன செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் மிட் விக்கெட்ல தெரிஞ்சு போயிருக்கு. ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்ச சிங்கிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிள் ஆடி இருக்காருங்க. பெரிய ஷாட் தேவையில்லை. இடையில 1-2 ஆடணும் அப்படிங்கிற முனைப்பில் கரெக்டாக ஆடி இருக்காரு. ஆனால் 2 சிங்கிளோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. டாட் பால் நினைக்கிறேன். எஸ் சான்ஸ் பால். செம்ம ஹைட் போயிருக்கு. தாண்டி போகுதா விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போஸ்டாருங்க லைன்ல வச்சு எங்க கார்த்தி அவரோட விக்கெட் இங்க இழந்திருக்காங்கன்னு சொல்லலாம். 3 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 4வது ஓவர் போட ரமேஷ் முதல் ஓவர் எக்ஸலண்டாக போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த ஓவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பேட்ல பட்டு வந்துச்சு. பிடிச்சாருங்க விக்கெட்டு. வாட்டர் டேக்க நீங்க சூப்பர் கேட்சை பிடிச்சிருக்காரு கீப்பர். குயிக்கராக வந்துச்சு. ஃபாஸ்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அதனுக்கு பலனா நல்ல பேட்ஸ்மேனோட விக்கெட்டு இழக்கிறாங்க எங்க ராமோட விக்கெட். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா எங்கள் குமரேஷ் வந்திருக்காரு. ஸோ சென்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. அந்த டீமோட கேப்டன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ நிறையா மேட்ச் சென்சிபிளாக எடுத்துகிட்டு போயிருக்காரு குமரேசன். சைலண்ட் கில்லராக எப்போவுமே வளர்த்துறாக்கோட்டைக்காக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ இந்த முறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எங்க ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் பால் கேப்பில் தான் போயிருக்கு. விக்கெட் பிடிக்க முடியாது. 1 2வது ரன்னும் ஓட்டாங்க எங்கள் ஃபாஸ்ட்டாக. நெக்ஸ்ட் ஒன் பேட்ல பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் விக்கெட் இங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அடுத்தடுத்த பாலும் விக்கெட்டாக போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மன்ல ஃபீல்டர் டேரக்ட் ஹிட் வாய்ப்பா. டேரக்ட் ஹிட் அடிச்சிருக்காருங்க. எங்க அம்பே டீசன் நாட் அவுட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க.
ஸோ முக்கியமான பேட்ஸ்மேனுக்கு லைஃப். ஒருவேளை உதயாவோட விக்கெட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா மேட்ச் அப்படியே இந்த பக்கமாக மாறி இருக்கும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒயிட்னு நினைக்கிறேன். எஸ், பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக ஆடி இருக்காரு. அடுத்தடுத்து விக்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கொஞ்சம் நேரம் தரையை ஆடலாம் அப்படின்னு மைண்ட் செட் போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் ஆயிருக்குங்க இங்கே. ஸோ ஒரு ரன் ஓட வேண்டியது, ஒரு மிஸ் கம்யூனிகேஷனில் 2வது ரன்னு விக்கெட்டை எடுக்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி செம்மையாக ப்ரெஷர் பில்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இங்கே பாலநகர். எக்கச்சக்க விக்கெட்டு எடுத்து தள்ளிட்டாங்க இங்கே. மேட்ச் அப்படியே இந்த பக்கமாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். பாலோட நெக்ஸ்ட் ஒன் கண்டிப்பாக மேட்ச்சு கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். விட்டு தட்டான்னு பார்த்தா குட்டா போட்டிருக்காரு இங்கே ரமேஷ். வாட்டர் ஓவர் சூப்பராக போட்டிருக்காருங்க எங்கள் ஓவரை. 4 ஓவருக்கு 30 அடிச்சிருக்காங்க. கடைசி 12 பாலுக்கு 15. ஸோ மேட்சுக்கான மேட்ச் ஓவர் போட எங்கள் அஜித் வந்திருக்காரு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதா. கண்டிப்பாக இந்த ஓவர் மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்க போகுது. 5 ரன்னுக்கு கம்மியாக போட்டாங்க அப்படின்னா ஸோ கடைசி ஓவர் செம்ம திருளா போகும். ஒருவேளை 6லேருந்து 8 எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா மேட்ச் 50-50. 8க்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு மாதிரி சேஃபஸ்ட் ஜோனுக்கு போவாங்க வளத்திரக்கோட்டை. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு. ஜெர்மனில் ஃபீல்டர் கரெக்டாக ஸ்டாப் பண்ணாருங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் தெளிவாக ட்ரைவ் ஆடி இருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டாருங்க. கரெக்டாக பாலுக்கு வந்து மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டாங்க. ஒரு 2 ரன் ரிமைன் இருக்க. 10 பாலுக்கு 12 ரிமைன் இருக்க. 10 பாலுக்கு 12. அகைன் தெளிவாக தரையில் ஆடி இருக்காருங்க. ஒரு ஃபீல்டர் தாண்டி போக 2வது ரன் ஓடிடுறாங்களா? சத்யா எடுத்து அடிக்கிறதுக்குள்ள ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், சைஸாக மூவ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பேட்ஸ்மேன். பேக் டு பேக் 2 பால் 2 டபுள். நெக்ஸ்ட் ஒன் ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். ஓட்டாங்க பாஸா. எப்படி இருக்க 8 பாலுக்கு 9 அடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சுடுவாருங்க. தவறான இடத்துல இருந்த பந்து பவுண்டரி போயிரும்னு நினைக்கிறேன். விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியலங்க. போயிடுச்சுங்க இங்கே ஒரு பவுண்டரி. தேவையான பவுண்டரியை கொண்டு வந்துட்டான்னு சொல்லலாம் எங்கள் உதயா. ஸோ பாலோட 2 கம்மியாக கொண்டு வந்துட்டாங்க இங்க. 7க்கு 5ன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஏந்தி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுங்க இங்க. ஸோ போன பால் பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் சென்சிபிளாக எடுத்துகிட்டு போவாருன்னு நினச்சி தப்பு பண்ணிட்டாங்க இங்க. கடைசி 6 பாலுக்கு 5. கடைசி 6 பாலுக்கு 5 என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். சத்யா பேட்டிங்கில் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போயிருந்தார். தண்ணி வரும்னா போராடி அந்த டீமுக்காக. ஸோ பவுலிங்கில் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் இங்கே. 6க்கு 5 ஃபர்ஸ்ட் ஒன். டாஸ் பால் தவறான பந்து. தெளிவாக ஆடி இருக்காரு. பிகைன் த ஸ்டம்பில் பவுண்டரிக்கு வைப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. ஐயோ சேஃபா பவுண்டரி போயிடுச்சு. முதல் பந்திலே பவுண்டரி. மேட்சை டைப் பண்ணிட்டாங்க வளத்திரக்கோட்டை. 5க்கு 1 அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஒய்டு போயிடுச்சு. அந்த ஒயிடில் மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். முதல் அணியாக குவார்டர் ஃபைனலுக்கு டோர்னமெண்ட்டில் முன்னேறி போகிறாங்க எங்கள் வளத்திரக்கோட்டை.